ராமசாமி, தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு என்பது தான் பிரதானமாக நாடாளுமன்ற தேர்தல்களில் முன்வைக்கப்படுது. 2019 அதான் இருக்குன்னா, இப்போ அந்த எதிர்ப்பு மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைப்பதற்கான முயற்சியில் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் உயர்வாக பேசுவது, தனக்கான எதிர்ப்பு மனநிலையிலேருந்து அவங்கள மாற்றுவது, அதற்கான யுக்தி அதுதான் திரு குர்லார் சொல்கிறதுலேருந்து நான் எடுத்துக்கிற பாயிண்டார். பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். முதலில் அண்ணாமலை அவர்களோட யாத்திரை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுக்காக அவருக்கும் வாழ்த்துக்கள். பல அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் அவங்க வெறும் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை மட்டும் ஃபாலோ பண்ணி நம்ம தேர்தலில் வெற்றி பெற்ற முடியும் அப்படின்னு பலர் இந்த மாதிரி மக்களை போய் டைரெக்டாக சந்திக்கிறதுலையோ இல்லை ஒரு கான்ஸ்டியூன்சியில் மட்டும் அவங்கள சுருக்கி இருக்கிற நிலமையில இன்றைக்கி ஒரு இளைஞராக இருக்கிறவர் மக்களை போய் நேரடியாக சந்தித்து அவர்களோட தேவைகள் என்ன, அவர்களுக்கு என்ன சென்றிருக்கிறது அப்படின்றத தெரிந்து அறியணும் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு அரசியலை காமிக்கிறதுலையும் அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படி நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. நீங்க இப்போ இருக்கக்கூடிய சமகாலத்தில் சொல்றீங்க, அதையும் பதிவு பண்ணும். ஏன்னா புதிதும் இல்லை, தமிழ்நாட்டில் பல அரசியல் தலைவர்கள் அப்படியான பயணங்களை மேற்கொண்டிருக்காங்க. இன்னைக்கு அவரோட செலிப்ரேஷன், அதனால நான் அதை ஐடென்டிஃபை பண்றேன். அதற்கப்புறம் நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வந்துடலாம். ஒன்று, இன்னைக்கு எதற்காக பேசணும் அப்படின்றதில்ல. பிரதமர் மோடி அவர்கள் எந்த காலகட்டத்திலுமே தமிழை சிறப்பிப்பதான் பேசியிருக்காரு. எங்க போனாலும் தமிழை சிறப்பாக பேசியிருக்காரு. அவர்கள் பற்றியும் அவருடைய பார்வை, நான் அதுவும் இந்த டைமிங்க கேள்விக்குள்ளாக்குறாரு குர்லார். டெஃபினட்டா நான் தமிழ்ல இருந்து வரேன். ஏன்னா தமிழை சிறப்பிக்கிறது குறள் ஒன்றும் இல்லை. திருக்குறளை அவர் 30க்கு மேல திருக்குறளை பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்காரு. அவர் ஏற்கனவே சொன்ன ஒரு திருக்குறள் மறுபடியும் ரிப்பீட் பண்ணது கிடையாது. அந்த ஒரு செலிப்ரேஷன் தமிழகத்தில் இருந்த சில தலைவர்களுக்கே கிடையாது, பிரதமர் மோடி அவர்களுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி தமிழகத்தில் இருக்க தலைவர்கள், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களா இருந்தா கூட அவரையும் செலிப்ரேட் பண்ணி பேசியிருக்காரு. ஏன்னா ஒரு நீங்க சொன்ன மாதிரி மறைந்த தலைவர்களை இழிவா பேசுறது சரி கிடையாது. அவர்கள் செய்த சிறப்புகள் அப்படின்னு இருக்கு, அவர்கள் ஏற்க முடியாத அப்படிங்கிறதுல ஒரு காரண காரியங்கள் இருக்குங்கிறாரு குர்லார். இரண்டுமே இருக்கு. அவர்களை பற்றி மற்ற காலகட்டத்தில் பேசாம இருந்திருந்தா நம்ம சொல்லலாம். எம்ஜிஆரை பத்தி ஏற்கனவே பேசியிருக்காங்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை பெயர் மாற்றி அமைக்கும் போதும் மோடி அவர்கள் பேசியிருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் மறைவு காலத்திற்கு அப்புறம் பேசியிருக்காங்க. அவர்கள் வாழ்நாள் காலத்திலும் பேசியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய பெயர்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அவரை பற்றி பேசுவது என்பது வேறு. அரசியல் ரீதியான ஒரு கூட்டம், என் மக்கள் யாத்திரை நிறைவு பெறுகிறது, அது பிஜேபிக்கான கூட்டம். பிஜேபிக்கான கூட்டத்தில் அரசியல் விழா, அது அரசியல் மேடை. அரசியல் மேடையில் இவங்களை பேசும்போது அது அரசியல் ரீதியாக கவனிக்கப்படும். அதுக்கான ஒரு வியூகத்தை வைக்கிறாங்க, அது நடக்காதுங்கிறாரு. அது ஏன்னா அதுல ஒரு தொடர்ச்சி இருக்கு. நாடு முழுக்க பிரதமர் மோடி அவர்கள் வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசிக்கிட்டே வராங்க. தமிழ்நாட்டிலும் அதே வாரிசு அரசியல் இன்னைக்கு பிரதான கட்சியாக இருக்கிற திமுக கிட்ட தெரிகிறது. நம்ம பல இளைஞர்கள் திமுகலே இருக்காங்க. அந்த பல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இன்னைக்கு அதே வாரிசுகள் சார்ந்தே திமுக சுத்தி வந்துட்டு இருக்கு. அந்த இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு அதிமுக எவ்வாறு உருவாகியது, அன்னைக்கு அதிமுகவின் கொள்கை என்னவாக இருந்தது, எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையையும் போற்றி புகழ வேண்டி இருக்கிறது. அவர் வாரிசு இல்ல, உங்க கணக்குப்படி பார்த்தா அவர் வாரிசு கிடையாது. இல்ல, அப்ப இப்ப இருக்கக்கூடிய தலைமை எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில, ஜெயலலிதா அவர்களுடைய வழியில எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியை வழி நடத்துகிறார். அப்படின்னா அதிமுக அந்த கட்சி, அந்த தொண்டர்கள், நீங்க ஒப்பீட்டு அளவில் திமுகவையும் எதையும் ஒப்பிட்டீங்கன்னா, அப்ப அங்கேயும் நின்று இருந்ததுன்னா அது அரசியல் ரீதியா பார்க்கல, ஒரு பார்வை பொதுவான பார்வையில் வைக்கிறாருன்னு சொல்லலாம். இது தேர்தல் கணக்கோட பார்க்கும்போது அங்கேயே நின்றுது ஜெயலலிதா அவர்களோட. வாரிசு அரசியல் அப்படின்னு பாக்குறதுன்னா நீங்க சொன்ன கணக்கு மட்டும் சரி. தேர்தல் கணக்கு வாரிசு அரசியல், நான் வாரிசு அரசியல் அப்படின்றதுக்கான கணக்கு மட்டும் நம்ம எடப்பாடியார அங்க செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு தேர்தலில் தேவை அப்படின்னா நம்ம ஓட் டிரான்ஸ்ஃபர் பார்க்கணும். அப்ப 2019 என்ன ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, அதிமுக கிட்ட இருந்து பாஜக கண்டெஸ்ட் பண்ண கான்ஸ்டிட்யூன்சில எவ்வளவு ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, இல்ல அதே மாதிரி ரிவர்ஸ்ல அவங்களுக்கு எவ்வளவு ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, யாருக்கு என்ன பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத நம்ம ஓட் டிரான்ஸ்ஃபரையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. நம்பரை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு. ரெண்டாவது, கொள்கை அடிப்படையில் அவர்கள் இன்னைக்கு என்ன கடைசியா 4 எம்எல்ஏ எப்ப கிடைச்சாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு? 5 எம்எல்ஏ முன்னாடி திமுக கூட்டணியில் இருக்கும்போது எப்போ சார் அது? ஓட் டிரான்ஸ்ஃபர் தானே பேசுறேன். அததான் சார் 2021 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் போறாங்க சார். அதுக்கு முன்னாடி எப்ப கிடைச்சாங்க? சரி, அங்க அதுக்கு முன்னாடி தனியாவே 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்ல அதான் நான் ஓட் டிரான்ஸ்ஃபர் நீங்க கணக்கையும் எடுத்துக்கணும்ல. 4 எம்எல்ஏ நடந்திருக்குங்கற ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காமல 4 பேர் வெச்சு வருவாங்க. ஓட் டிரான்ஸ்ஃபரோட ரேட்னு இருக்குல, அவர்கள் தனியாக அந்த 4 கான்ஸ்டிட்யூன்சி எத்தனை பேர் வேலை பார்த்திருக்காங்க, காந்தி அண்ணன் எத்தனை நாளா வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னு என் தந்தையார் காலகட்டத்தில இருந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர்கள் அங்க புதிதாக வந்தார், அதனால அவருக்கு அதிமுகல இருந்து வாக்குகள் சரஸ்வதி ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்ல எவ்வளவு நாளா அங்க இருந்தாங்க. எப்படி அந்த வெற்றி 4 பேரையும் பேசுறோம்ல, அப்ப அவரேஜா நம்ம எல்லாரையுமே பார்ப்போம். வானதி அவர்களும் அங்க போன வாட்டியும் தேர்தலில் போட்டிட்டாங்க.
அவர்கள் 5 வருடமாக அங்கு என்ன நான் முயற்சியில் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேனே, ஈடுபட்டிருந்தாங்க சொல்றாங்க. இரட்டை இலை உதவியோடு வெற்றி பெற்றதாக புரிதல் இருக்கக்கூடிய தொகுதி அது. டாக்டர் சரஸ்வதி இருக்காங்கன்ற இல்லன்னு மறுத்து சொல்லுங்களேன். இல்ல அப்ப ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குல்ல. நான் தான் ஓட் டிரான்ஸ்ஃபரோட விகிதம் எவ்வளவு அப்படின்றது, யாருக்கு என்ன பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப், எவ்வளவு பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப். அப்ப அதிமுக இன்னைக்கு அந்த பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அவங்க கூட்டணியில இருக்கேன்னு சொல்லட்டும். கூட்டணியில இருக்க வேணாம்னு பாஜக சொன்னாங்களா? அண்ணன் அண்ணாமலை அவர்கள் நீங்க கூட்டணியில இருக்காதீங்க, நாங்க கூட்டணியில இல்லைன்னு முறிச்சது, மன்னிக்கணும், கூட்டணி இல்லைன்னு அவர்களை விலக்கி விட்டது அண்ணாமலையா இல்ல. ஆனா ஜெயலலிதா அவர்களை பற்றிய விமர்சனத்தை வைத்த பிறகு நாங்கள் எப்படி பயணிக்க முடியும்னு கேள்வி கேட்கிறாங்க. விமர்சனம் இல்ல, மன்னிக்கணும், ஒரு நிருபர் வந்து ஒரு ஜர்னலிஸ்ட் வந்து கேள்வி கேட்கறாங்க. கேள்விக்கு அங்க அஃபர்மேட்டிவா யாருமே வந்து ஒரு ஃபேலசி வந்து பிளேஸ் பண்ண முடியாது. அங்க கேள்வியே வந்து ஒரு பைனரி. உங்களுக்கு எல்லாம் தெரியாது ஒண்ணும் இல்ல சார். 100 பத்திரிகையாளர் சந்திப்புகளை ஒரு நாளைக்கு வைக்கிறீங்க, எந்த இடத்துல என்ன பேசணும் என்ன சொல்லணும்னு தெரியாது. அதெல்லாம் இல்ல, அது அவர் அது வேண்டாத விரும்பாமலாம் சொல்லியிருக்க முடியாது. அதே என்ன சொல்லணும்னு சொல்றாரு. அதே அதிமுக அது விரும்பாமல் இருந்திருந்தால் உடனடியாக அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம் எவ்வளவு நாள் ஆச்சு? மன்னிக்கணும், உடனடியாக அது உடனடியாக ஆகல. அது மட்டும் தான் காரணம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற அதிமுகவில் இருக்கும் தலைவர்கள் இல்ல, அட்லீஸ்ட் எடப்பாடியார் அதுதான் காரணம் நினைச்சிருந்தா உடனடியாக தீர்மானத்திலே அதானே சார் சொன்னாங்க. சார் தீர்மானத்தில் என்ன வேணா சொல்லிக்கிட்டோம் சார். நான் லாஜிக்கலா ஒரு கன்க்ளூஷன் நீங்க டிராப் பண்ணல. இல்ல, ஒரு கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று சொல்வதற்கான தீர்மானத்தில் அவங்க சொன்ன கருத்தே அதானே. குரலார் தான் சொன்னோம். நான் எனக்கு நினைவு அவ்வளோலாம் வச்சுக்கல. என்ன உங்க பிரச்சனை? இப்ப அவர் என்ன கேட்கிறாரு, என்ன பிரச்சனை, நீங்க தானே வெளில போனீங்கன்றாரு. இல்லை நாங்கள் அது தெளிவாக சொல்லியிருக்கோம். எதனாலன்னா நாங்கள் அவங்களோடு சேர்ந்து பயணிக்க முடியாது. திராவிட கட்சிகளுக்கு எதிராகவும் திராவிட தலைவர்களுக்கும் எதிராகவும் இங்கே பாரதிய ஜனதா செயல்படுகிறது. அது மட்டுமல்ல, குறிப்பாக நாங்கள் சொல்லுவது சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை பாரதிய ஜனதா எடுத்து விட்டது என்கிற காரணத்துக்காகவே நாங்கள் விலகுகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். அது மட்டுமல்ல, அறிஞர் அண்ணாவை பற்றி தவறான உங்களுடைய விமர்சனத்தை அண்ணாமலை வச்சாரு. ஸோ அன்றைக்கே நாங்கள் உடனே ரியாக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்க தெரியாம இன்னும் திடீரென்று நாங்கள் நான் இந்த இடத்துல நீங்க சொன்னதுதான் அந்த பதில். அது பத்திரிகையில பேட்டி, அது கேட்கப்பட்ட கேள்வி, பதில் என்ன வேணா வச்சுக்கோங்க. இப்போ பிரதமர் மோடி சொல்றாரு ஜெயலலிதா அவர்களை போன்ற உயர்ந்த தலைவர். அப்ப இதுல எதை எடுத்துக்கணும்னு ஒரு கேள்வி வரும். ஜெயலலிதா அவர்களை என்னவாக பார்க்கணும்? பிரதமர் மோடி பார்க்குற பார்வையில் பார்க்கணுமா? இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 57 வருஷமா ஊழல் நிறைந்த ஆட்சிகள் தான் நடக்கிறது அப்படின்றதையும் ஹோம் மினிஸ்டரும் இதே பிரதமரும் ஒசூர்ல பேசியிருக்காங்க. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கணுமா? அங்கதான் குரலார் சொல்றாரு, இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பொலிட்டிக்கலா எங்க ஆடியன்ஸை கேட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க, நடக்காது அப்படி. இல்ல, ரெண்டு விஷயம். ஒருத்தர்கிட்ட இருக்க நல்ல குவாலிட்டிஸை பற்றி அதை டிஸ்கிரைப் பண்ணலாம், அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த சில குவாலிட்டி சரி கிடையாது, அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம்னா அதையும் நம்ம அது சரியான குவாலிட்டிஸ் கிடையாது, நம்ம எடுத்துக்க தேவையில்லை அப்படின்றத நல்ல மனப்பான்மை. அதை வந்து சரியான காலகட்டத்தில் ஊழல் தேவையில்லை, ஊழல் சரியில்லாதது அப்படின்றத சரியா சொல்றாங்க. இவர்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நல்லா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் முன்னாடி சொல்லியிருக்காங்க. கருணாநிதி மாதிரி ஒரு தலைவராகவோ ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராகவோ இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்ற போது நல்ல குவாலிட்டிஸை எல்லாருமே எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு வந்து கொள்கை ரீதியாக ஒரு தலைவரை பிடிக்காம இருக்கலாம், அவர்கள் செய்த செயல்கள் பிடிக்காம இருக்கலாம். அதனால ஒரு தலைவர் இன்னைக்கு பிரதமருடைய பேச்சை நீங்க என்னவா புரிஞ்சுக்கணும்ங்கறீங்க? இப்ப பிரதமரோட பேச்சு இயல்பாக நாடு முழுக்க டைனாஸ்டி பாலிடிக்ஸ் தேவையில்லை, வாரிசு அரசியல் தேவை. அந்த ஒப்பீட்டுக்காக எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் குறிப்பிட்டாருங்கிறீங்க. ரைட், பேச